அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ட்டு ஒரு படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் பண்ணணுங்கிறது தான் என்னோட பாலிசி. ஆனால் சூழ்நிலை வந்து ஒரே நேரத்தில் 2 படம், அந்த இது வந்து 3 படமாக வராது, பார்ட் 3 அவர் ஆயிடுச்சு. அது சுச்சுவேஷன் வந்துருச்சு. லைட் ஓகே, நீச்சல் அடிச்சுன்னா அவன் எதிர் நீச்சல் அடிச்சு அவனுக்கு குதிச்சாச்சு. ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன். அதில் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கரோனா பீரியட்ல வந்து எப்போ வேணா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு வேளை ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம தயாராக இருக்கணும்ட்டு இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு, காஸ்டியூம்ஸு, என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன். நேராக போனால் கேமரா பிரித்து ஷூட் பண்ண வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருந்ததுனால நான் வேற சில கதைகள்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 2 படம் பண்ணும்போது எனக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா எல்லா ப்ரெப் ஒர்க்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தால இந்தியனை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் அதிகமாக டைம்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததுனால என்னால் இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது. And now Kamal sir, recently நீங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இன்னும் அவங்க புரியுற மாதிரி ஒரு சொல்லிட்டீங்கன்னா. 6 வருஷம் டைரக்டர்கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது. நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்பதான் ஜூலை 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டு நோக்கி ஓடிட்டு இருக்கேன். அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. நானா எடுக்க சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்க ஃபர்ஸ்ட் சாம்பார் தவிர பிரமாதமா இருந்தது இல்லைங்கள, ரசமும் நல்லாதான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டா ஆக்க விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இந்தியன் 2, இந்தியன் 3 எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை தொடர்ந்து செக் புக்கில் கொண்டு வா சைன் பண்றது எனக்கு தெரியுது. ஞான திருச்சிகள் தெரியுது. இப்ப வர்மக்கலை இவர் கையாளுவாருன்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார் யுவர் क्वेश्चंस. எங்களுடைய ஷார்ட்ல இருக்கும், நீங்க எழுதிருக்கீங்க. ஆப்ஜெக்ட்ஸ் மே இன் தி மிரர் மே அப்பியர் க்ளோசர் தென் தே ஆர். அதற்கான objects in the mirror are closer than they appear. Thank you. Why would a mirror be? Yeah, are closer than they appear. Usually அது வந்து எச்சரிக்கைக்கு எழுதிருப்பாங்க கார்ல. இது எந்த கான்டெக்ஸ்ட்ல, என்ன கண்ணோட்டத்துல எழுதுனீங்க? அவர் எதிரேல் காட்டும் அன்பிற்கும் அவர் நாங்கள் நாம் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் இஸ் விஷுவல் திங்கிங். ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணும். நாங்கள் எப்போது கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் கூட டெக்னீஷியன் கூட சேர்ந்துச்சுன்னா பேசிட்டு சளைக்காம. ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லேட்டாக அதுன்னு எல்லாம் ஞாபகப்படுத்தினாங்க. அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சாரோட ஞாபகப்படுத்தினாங்க, மணிரத்னம், பாலகுமார், இவங்க எல்லாருடைய இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது. எங்க அந்த எல்லாத்தோடய நின்று பேசிட்டு இருக்கோம். சரி எல்லாருனாலும் சாப்பிட வாங்க, தயவுசெய்து சாப்பிடாம பேசிட்டு இருக்காங்க என்கிற
அளவுக்கு இந்த பேச்சு நீளும். இப்போ கூட நாங்கள் மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. அப்போ ஃப்ளைட் கிடையாதா, இப்போ பேசிக்கிட்டே காரில் போயிடலாம்ன்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. அது எங்கள் ஃப்ளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காரு. இல்லாத ஃப்ளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி. That's what I meant. I wish we were closer, even long before. How does this make you feel, Sid? இந்த மாதிரி வார்த்தைகள் especially உங்களுடைய குரு கிட்ட வேணாம், சும்மா உணர்ச்சி வசப்பட்டோம். இவ்வளோ பேர் கேளுங்க, அவர் அழ வைக்க வேண்டாம். ஓகே, சேனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன். அதை தாண்டி இந்தியன் டூல மற்ற விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்குறாங்க சார், பார்த்துங்க. இல்லை, இதில் வந்து மெயினாக நிறைய கேரக்டர்ஸ் கேமியோஸ் ஜாஸ்தி. அது எல்லாமே நல்ல ஒரு பண்பட்ட நடிகர்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த நடிகர்கள், சிறந்த நடிகர்களை வந்து இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருக்கோம். லைக் சமுத்திரக்கனி சார், எஸ்.ஜே. சூர்யா, பாபி சிம்மா, தம்பி ராமையா, மனோபாலா, விவேக், அப்புறம் ரேணுகா, சித்தார்த் மெயினா, ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், நிறைய கேமியோஸ் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் நிறைய ஃபேமிலி விஷயங்கள் அந்த படத்தில் வருது. ஸோ எல்லா ஃபேமிலியும் வந்து எங்கேஜாக பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடுவில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு மீடியாவுக்கு பரிச்சயமான ஒரு கேரக்டர் தான். அது ஆர்கே லக்ஷ்மணுடைய கார்ட்டூன் காமன் மேன். அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த கார்ட்டூன் வந்து ரெகுலராக போடாது. அது ரொம்ப அந்த கார்ட்டூன்லாம் ரொம்ப பிரபலம், ரொம்ப மிகச்சிறந்த ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆர்கே லக்ஷ்மண் அவர்கள். அவருடைய அந்த காமன் மேன் கதாபாத்திரத்தை வந்து ஒரு 3D அனிமேஷனில் இதில் வந்து இந்த கதையில் வந்து ஒரு கதை சொல்லும் ஒரு டூலாக நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அது ஒரு புது விஷயம். அப்புறம் சொன்ன மாதிரி பொலிவியாவில் எடுத்த அந்த கேலண்டர் சாங் மிஸ் யூனிவர்ஸ், நான் வந்து இந்தியன் ஆக்ட்ரஸே ட்ரை பண்ணேன், 2-3 பேரை ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அவங்க டேட்ஸ் கிடைக்கல. அப்போது வந்து அந்த கேலண்டர் ஷூட்டுக்கு பொருத்தமாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு புகைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பார்த்தோம். அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்கள வந்து இந்த பாட்டில் நாங்கள் படத்தில் வருவாங்க அந்த பாட்டில். அப்புறம் மெயினாக டெக்னீஷியன்ஸ் லைக் ரவிவர்மன் ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. இப்போ சார் சொன்ன மாதிரி வியந்து பார்க்குற ஒரு செட்டெல்லாம் வந்து முத்துராஜ் ப்ரொடக்ஷன் டிசைனரோட ஒர்க்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் இந்த படத்தில் பார்த்தா. அப்படி நம்மளே ஒரு லேஸில் எக்ஸைட் ஆக மாட்டோம். ஒரு செட்டு டிசைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் அண்ட் ஃபோர்த் போவோம். கடைசியில் ஒன்று கொடுப்பாரு. செட்டில் வந்து பார்த்தா நம்மளுடைய எதிர்பார்ப்பை மிஞ்சக்கூடிய ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை வந்து முத்துராஜ் சார் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாம் விட மெயினாக நம்ம கமல் சார் தான். நான் வந்து பார்ட் 1ல சொன்னேன், லைக் ஒரு தராசில் வந்து ஒரு பக்கம் டைரக்டர், ப்ரொடியூசர், படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், அத்தனை பேரையும் ஒரு தராசில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் தராசில் கமல் சாரை உட்கார வச்சா ஈக்குவல் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி இருந்தது. அந்த இந்தியன் ஒரு விழாவில் நான் சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ தராசு இந்த பக்கம் சாஞ்சிடுச்சு. சார் வந்து எங்கள் எல்லாரையும் மிஞ்சிற அளவுக்கு அவர் வெயிட்டாக இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிறத நான் வந்து நீங்கள் கேட்டீங்க. படத்தில் வேறு என்ன நான் இல்லைன்ட்டு சாரோடைய பர்ஃபார்மன்ஸ், சாரோடைய ப்ரெசன்ஸ், அவர் வர சீனெல்லாம் வந்து அப்படி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு எழுதுனதுக்கும் அது ஒரு சீனை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அது எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்குதுன்றதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஐ பிலீவ் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். கமல் சார், நீங்களும் உங்களுடைய பதிலுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பிரஸ் கிட்ட அவங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். அதாவது இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் இல்லையா, இதுக்கெல்லாம் நான் வந்து சுபாஸ்கரன் ஒருத்தருக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், 2 ஃபோன் கால் தான்.
எடுக்கிற முடிவுகள் ரொம்ப பெரிய முடிவுகளாக இருக்கும். எத்தனை நாள் தள்ளி போடலாம் ஷூட்டிங்கிறது வந்து சாமானியமான செய்தி அல்ல. ஒரு ப்ரொடியூசருக்கு வேணாம் சார், ஒரு விபத்து நடந்துருக்கு, நீங்க புறப்பு வாங்க, ஒரு கால் புறப்பு வாங்க. இல்லை இது நடுவில் ஒரு சில மாற்றங்கள் இவர் சொன்ன போது இப்படி பண்ணலாம்னு சொல்லும்போது சார் சார் நீங்கள் 2 பேரும் முடிவு எடுத்து பண்ணிடுங்க சார் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மை, அது இல்லாமல் இந்த படத்தை இத்தனை வருடங்கள் நகர்த்தி கொண்டு முடியாது. அதற்கு பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம கோவிட் விபத்துகள் பல விஷயங்கள் எங்களை தடுமாற வைத்த போது ரெட் ஜாயின்ட்ஸ் உள்ள பண்ணாங்க. இதெல்லாம் தான் 3 முக்கிய கால்களை வைத்து நிற்கும் முக்காலி இது. அது சொல்லி அது போக டெக்னீஷியன்ஸ் பேர் என்ன சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க. இந்த இதுல போட்டிருக்கு இல்லையா, அதுவே கம்மி நம்பர் ஆஃப் நேம்ஸ். வெந்தியெல்லாம் 4-5 பேர் தான் போடுவாங்க. அதோட பங்கு முடிஞ்சிடும். ஆனா இதுல எத்தனை பேர் வேலை செய்வாங்க. நான் சொன்னது சும்மா ஒரு பானை சோப்புக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துருக்கு, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அதுவும் சாமானியமான வேலை இல்லை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் தான். இப்படி ட்ரெயினை கொண்டு வரணும் சொன்னார்னா அந்த ட்ரெயின் மேல அரிசி இருக்கணும், அது மேல வெள்ளைக்காரங்க இருக்கணும், அது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கணும். அப்படி இல்லை இல்லை, இது வந்து உலக அடக்கி வேணும். சரித்திரத்தோட எங்க உலகத்துல யாரும் அடிக்கடி போகாத இடமா இருக்கணும். சரிதான் போயிடலாம், ஒரு 170 பேர் அங்க கொண்டு போயிடணும். இதெல்லாம் எல்லாமே சரித்திரம். நல்ல பிரம்மாண்டமான செட்டு போடலாம் சார். இவ்வளவு சதுர அடி, இவ்வளவு இந்த ஆளோட சார் செட்டு போட்டுருக்காங்க. ஆனா எல்லாம் தங்கமா இருக்கணும். நடுவில் வைக்கிறதுக்கு நடுவில் வேணா கரன்சி போட்டு வைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி கேட்க கேட்க அதுக்கெல்லாம் ஒரு குப்பத்துல ஒரு சாங் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஓஹோ சரி சீக்கிரம் முடிச்சிருவாங்க. அந்த குப்பத்துல இருக்கிற பில்டிங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சு 1000 நேரத்தை தான் கூட அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியது வந்து ப்ரொடக்ஷன் தான். ஏன்னா அத்தனை பொங்கல், அத்தனை பாத்ரூம், இதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கிறது இல்லை. அத்தனை பேருக்கு ட்ரிப்பு, வீட்டுக்கு வண்டி போக, காலையில 5 மணிக்கு பிக்கப்பு, டிராப்பு, அத்தனை மேக்கப் மேன், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கும். அங்கேயோ இந்த தொழில் வேணாம்பா நமக்குங்கிற மாதிரி இருக்கும். இத்தனையும் தாங்கி பிடித்திருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள். கேமரா டிபார்ட்மெண்ட்லயே என்னென்னமோ நான் கேள்விப்படாத மிஷின் எல்லாம் இப்ப எங்களுக்கு கட்டுப்படியாகுது. எப்படிங்கிறதுக்கு எங்களுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற வெற்றிகள் தான் காரணம்னு நான் நம்பிக்கிறேன். Beautifully said, sir. இப்போ எங்களுடைய மீடியா ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசருடைய சப்போர்ட் ரொம்பவே முக்கியமா இருந்திருக்கும். A few words on சுபாஷ் கர்ணன். இந்த படம் முதல்ல வந்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்றதா இருந்தது. அப்போ அதை கேள்விப்பட்டு அவர் ஒரு சிறந்த நண்பராக பழகுவார். அவர் கேள்விப்பட்டு என்ன நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த இந்தியன், இது நீங்கள் வெளியிலலாம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை மாதிரி நான் தான் பண்ணுவேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டு அப்புறம் நான் அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்ட பேசி அப்புறம் அந்த படத்தை வந்து இப்போது சுபாஷ் தயாரிக்க நம்ம அந்த படம் எடுத்துருக்கோம். இதில் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிட்டாலும் அதை வந்து அந்த கற்பனையை நிஜமாக்குறது, நிஜமா ஒரு காட்சியாக பார்க்கறதுக்கு அதுக்கு உண்டான செட்டு, அதுக்கு உண்டான மேக்கப்பு, அதுக்கு உண்டான லொக்கேஷன், அதே மாதிரி பொலிவியா போகிறதுக்கு ரொம்ப இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். லைக் பொலிவியா போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுலாம் தைவானில் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணலைன்னா அப்போ நான் இமேஜின் பண்ணது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஐ ஹவ் டு தேங்க் சுபாஷ் சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். ஃபன்னான ஒரு கேள்வி. இந்தியன் டூனுடைய டேக்லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்டில் சங்கர் சருக்கும் கமல் சருக்கும் எந்த விஷயத்துல ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது
போதும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பழையா இருக்கும். இருந்தாலும் 2 பேரும் அதை திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டி ஒரு உணவு. ஆனா 2 பேருமே அதுக்கு முயல்வோம். அது மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது பிரஸ் மீட்டுங்கிறதுனால தற்போது சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க, அடிமைப்பட்டுக்கு பர்மிஷன் கிடைக்குமா, செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையும் கொண்டு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கிட்டது ஒண்ணு. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டு எனக்காக என் படத்துக்காக போடுறாங்க. எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்செல்லாம் மேக்கப் போட்டு அரிக்குது, நீளமான டயலாக், இப்படி அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு. சாரி சொன்னாரு, நான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கேன், அவர் சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அது உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த பொருள் கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணி போனாங்க. ஒரு 2 மணி நேரம் தள்ளி போகும்போது என்ன சட்டத்தை ஆரம்பிக்கலாமே அந்த செட்டை பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நான் சொன்னதுல எந்த இம்மி அளவு குறையாத அளவுக்கு இருக்காது, வியப்பா இருக்காது. ஒரு பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமே எடுத்துவோம். ஆனா 10 நிமிஷம் கூட வராது. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. ஒரு இடத்துல நிக்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிக்க வேற ஊருக்கு போயிட்டு இருக்கு. Waiting for it, sir. Really, really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்துருக்காங்க this generational actors உங்களுக்கு? What have you learned from them in the generational actors? அதுதான் முக்கியமான விஷயம். What you learned கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் முதல்ல. ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிகர் திலகத்தோடய தோல் வளர்த்துட்டேன். அவர் என் தோல்ல கை போட்டுருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது. கற்றது புரியாமல் இடத்துல தான் நான் இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிறது வந்து இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்றவங்க. இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாட்டம் தான் பண்ணிடுவோம். ஆனால் எது வேணா நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு கேட்டால் அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். நான் வந்து நடிகர் திலகம் அவர்கள் தேவரம் படத்துக்கு தப்பி தவிர 7 மணிக்கு கால்ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷன்கிட்ட அப்படின்னு கேள்வி வேண்டாம். 7 மணி கால்ஷீட் சொல்லிட்டா நல்ல சரவ செஞ்சு கிணஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்பட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாங்க. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரம் கொண்டு பார்த்தேன். அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல பல கேட்டுப்பாரு. சிவன் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஷார்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியா டெர்மினஸ்ல ஒரு ஸ்டாப்க்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடிலாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து TK சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது. அவங்க அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள். KV சுந்தராம்பாள் அவர்களோட எனக்கு பின் வீடு. அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்பா எல்லாம் பாடி காட்டியிருக்கேன்.
அவங்க தான் அந்த கனிவோட கேட்டுட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான். ஞான படம் இல்லை, ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமா கூட நினைக்கிறேன், பாக்கியமாக. These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you. And Instagramல நிறைய நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன், என்ன மாதிரி கேள்விகள் கேட்கல போய் ஷூட் பண்ணியிருக்காங்க Indian 2 and 3. And அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்க எடுத்துட்டு வரீங்க through your dialects. அதை பத்தி சொல்லுங்க. மெதுவா கதையை சொல்ல வச்சிருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கேன். இப்ப என்ன செய்ய போறாங்க? இப்ப எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சு அவர் Indian 2 பண்றாருன்னு வச்சுக்கேன், அவரோட தம்பி வந்துட்டாங்க அப்படின்னு பண்றாருன்னு வச்சுக்க. நான் என்ன வழக்கமா சொல்லுவேன்னா, அது வயத்தறிச்சல் கூட கிடையாது. அதான் பார்த்துருப்பேன். பழம் முடிக்கிற ஒன்று இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, தாத்தா வருவாரு, அந்த உரமா கொடுத்துவாரு, அவ்வளவுதானே. அதான் பார்த்துட்டோம்ங்கிறது தான் கடும் விமர்சனம். எல்லா வெற்றிக்கும் முன்னாடியே அதை ஒண்ணு திரும்ப சங்கர் படம்னா நிறைய பாட்டு பிரமாணம், அவ்வளவுதானே. பிரமாணம் அவ்வளவுதானே. அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம் தான். இந்த கேள்வியெல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகும். அதற்கான முன்னேற்பாடு வந்து அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால நான் படம் எடுத்திருக்கேன். ஏன்னா இதே கேள்வியோட தானே நான் அவங்க போயிருப்பேன். 2வது செய்யலாம் போது பண்ணுறது தான் மனசுல போயிட்டு இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லியிருந்தாரு. என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கும். சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக, ஒரு நடிகனாக என்னக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதுல இருக்கு. லாங்குவேஜ் பேசுறது, அதான் நீங்க பேசிருக்கீங்களா அப்படின்னு தான் முடிஞ்சு போச்சு. நீங்க ஏகஜிபியில் பேசிருக்கீங்க, மரத்திற்காக வட்டார வழக்கு பேசுவீங்க, பெருமாநில பேசிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The way he has brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, சும்மா பல்வேறு ட்ரெஸ்ல வந்து நிக்கிற ஒரு அலங்கார பொருளாக இல்லாம ஒரு காரணத்தோட வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர நேரத்துல வசதியா, நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கல, கதைக்கு வசதியான ஷாட் தான் வச்சாரு. நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி, ட்ரெஸ்ஸும் போட்டு, லைட்டு நிறைய போட்டு, ஏசிலாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போறா சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோட என்ன விட்டாங்க. 3 நாள் தான் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்ப இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில பேசணும், அதை நீளமான அதுல ஒரே ஷாட்ல பேசணும், கரெக்டா இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்ல இருந்தவங்களே அதை ரசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இவரே ரசிச்சாரு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப விளாவரியா இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அதை கிடைச்சிருக்கோம். டெஃபினட்டா இல்ல, நீங்க இவ்வளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது, அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுல ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளோ டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோட. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு வந்து அளவே பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை. குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்றென்றும் நன்றி கடப்படுறோம். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். நான் உலக சினிமாக்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை
வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும்போது அண்ணே இப்படி பண்ணிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தொழில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள். சூப்பர். சங்கர் சார், இவ்வளோ வருஷமா நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எஜுகேஷன்ல ஒரு மானிட்டர்ல வந்து அவர் பத்தின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டடி பண்றாங்கன்னும் போது அது ஒரு பிறந்த தேதி போட வேண்டிய ஒரு இதில் ஒரு டேட்டு போட்டோம், இண்டிபெண்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணி. ஆனால் இப்போ வந்து ரெண்டாவது பார்ட் எடுக்கும் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ வரும்போது என்ன ஏஜ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நிறைய கேள்விகள் வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து இப்போ சைனாவில் பார்த்தீங்கன்னா லூசி ஜியான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கார், மார்ஷல் ஆர்ட்ஸ். அவருக்கு 118 வயசு. அவர் வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாரு. அவர் அந்த ஏஜில் கூட வந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு கிராண்ட் மாஸ்டராக இருந்தார். அதே மாதிரி தான் இந்த கேரக்டரும் நம்ம சேனாபதியும் வந்து இஸ் அ கிராண்ட் மாஸ்டர், வர்மக்கலையில் ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு பொதுவாக ஒரு குவாலிட்டி என்ன இருக்குன்னா டிசிப்ளின், அப்புறம் ஹேபிட்ஸ். அதாவது மெயினாக வந்து நம்ம கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தியானம், யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய கேரக்டர். ஃபுட் ஹேபிட்ஸ், அதாவது ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் வந்து வயசு ஒரு பொருட்டே கிடையாது. அவங்க அந்த ஏஜில் இருந்தால் கூட அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூப்பர்மேனுக்கு ஏஜ் கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ அயன் ஃபிலிமினுடைய புக்கில் வர இந்த பாண்டு கேரக்டர் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 102 வயசு. நம்ம அப்படியே பார்க்குறோம். பாண்டு அவர் நம்ம ரசிக்கணும், அந்த மாதிரி தான் நான் பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்து சேனாபதி கேரக்டர் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கோபம், ஆதங்கத்தோடைய வெளிப்பாடு. அவங்க எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய கோபம், ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த சேனாபதி கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எல்லாரும் விரும்புவாங்க. நானும் அதான் விரும்புகிறேன். கொஞ்சம் நான் எல்லா பக்கமும் யோசிப்பேன், சரி இந்த ஏஜுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் வழுக்க வச்சு முடியெல்லாம் கொட்டி போய் இன்னும் கொஞ்சம் சுருக்கெல்லாம் வச்சு பார்க்க என்னாலே பார்க்க முடியல. எப்படி எதுக்கு இப்படி பார்க்கணும், அது ஒரு சூப்பர்மேன் கேரக்டர் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 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 லுக்கில் இந்த படத்தில் காமிக்கிறோம். இதில் ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னா, பார்ட் 1 பண்ணும்போது அப்போ வந்து ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி. அது ரொம்ப கஷ்டம் சார், இப்பவும் கஷ்டம் தான், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த திக்னஸ்க்கு வந்து நீங்கள் சாதாரணமாக நடிச்சீங்கன்னா வெளியில் வராது. அதை கண்ணாடியில் பார்த்து எத்தனை மடங்கு நடிச்சா இந்த ஸ்மைல் வர்றதுக்கு எவ்வளோ பம்ப் பண்ணணும், அது எவ்வளோ ப்ரெஷர் போடணுன்றது கண்ணாடி பார்த்து ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி சார் நடிச்சாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் மெல்லிஸ் ஆயிடுச்சு ப்ராஸ்தட்டிக்ஸ். அப்படிங்கும் போது நான் சொன்னது என்னன்னா, அப்போ வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போகிறதுக்கு வசதி இல்லை, நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணாரு. இருந்தாலும் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுலாம் அந்த ஃபெசிலிட்டிலாம் அப்போ இல்லை. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா, போன படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாருக்கும் அது கமல் சார் மாதிரி இல்லையே, இல்லை கமல் சார் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்கஷன் போச்சு. இந்த வாட்டி நான் சொன்னது லெகசி எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி அந்த மேக்கப் டிசைன் பண்ணாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னது, இந்த வாட்டி ஐ வாண்ட் டு see our actor more. ஏன்னா ப்ராஸ்தட்டிக்ஸ்ல வந்து நம்ம ஆக்டரோட முகம் வந்து அந்த திக்னஸ்ல போயிடக்கூடாது, இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஆக்டரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக வந்து இந்த வாட்டி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் வந்து கமல் சாருடைய முகத்தையும் அந்த கேரக்டரில் இன்னும் நல்லா பார்க்கலாம். அதுதான் வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நேயர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசையோடு தான் நீங்க எடுத்திருக்கீங்க. You worked for 6 years to release this baby of yours அப்படிங்கும்போது it's exciting. And Kamal sir, நீங்க வந்து emotionally சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனா work wise சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க வந்து பிளே பண்ணிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் எடுக்கும்போது அதான் தமிழ்லேயே ரொம்ப அதிகமாக நம்ம கேட்டு பயமாவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதினா வரும் பணம் இருக்கீங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் பற்றி ஒன்று நினைப்போம், அது அடுத்த படத்துல ஏதாவது வசதி வந்து வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு. அந்த படத்துல பார்த்தோம்
வெளிநாடு படத்துல பார்த்தோம், அவ்வளோ காஸ்டம் அதுக்கு பண்ண முடியாது. பிரிட்ஜாங்கிற படமாக பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாது போகலாம் அப்படின்ட்டுலாம் தோணுது. அதையெல்லாம் தைரியமாக இறங்கி செஞ்சிருக்காரு. அதாவது படம் பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இப்படி பேசி போயிடுறாங்க. ஆனா எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதுல. எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. இத்தனை வருடங்கள் நான் நடந்திருக்கிறேன். ஒரே படத்துல இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதுவேன். என் நண்பர் வைரமுத்து இருக்காரு, அவர் வந்து நான் எழுதுறேன் 7 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தார். என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பார் அவர். ஆனா இதுல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யார் வேறு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதுல சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, நடன இயக்குனர்கள். அண்ட் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வந்து அது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து கொடுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க, அவங்க பேசினது விவேக்கெல்லாம் சொன்னது எதிர்த்துக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்தம் அவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறதுல கொஞ்சம் நமக்கே சந்தேகம், இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க மூச்சில் அடித்த உடனே கையில் எடுத்து சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால நான் நம்புறேன், இவங்களையெல்லாம் நான் நம்புகிறேன். இதுல இருந்து சின்ன 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 டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்ப கூட நான் மேடைக்கு வந்த போது முதல் தடவை ஒரே வாட்டி ட்ரெஸ் பார்த்து ஓகே சொன்னது இதுதான். இந்த ட்ரெஸ் நான் பார்த்துருந்தேன் நல்லா இருந்தாரு. இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு. அந்த நூலாலதான் சார் சுத்தி போனாங்க. இல்ல திருப்பி தள்ளி போய் நிற்பாரு, திருப்பிக்கிட்டு வருவார். அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது சின்ன சேஞ்ச் ஆகும். அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கு இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன், அவ்வளவு யோசிக்கிறவர். ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அந்த பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம்னா நம்ப மாட்டாங்க. ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா விஷயத்துல இப்ப கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது கஷ்டம், உருவாக்குறது கஷ்டம். இதுல அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்கு தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு. நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலயும் ஆரம்பிச்சாங்க. இப்ப மிஸ் யூனிவர்ஸ்ங்கிறது வந்து இந்தியாவில இருந்து ஒருத்தர் போனாங்கிறதே பெருமையானது. இதுல ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் வந்து யோசிப்போம். சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுட்டா போதும், ஈர துணியை மடியில கட்டிட்டு நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் வந்து இவங்களுக்கெல்லாம் பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நானும் முயற்சி பண்றேன். அதை வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான். அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, நிஜமா வந்துட்டோமா, அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் தலகத்துக்கும் உண்டு, மக்கள் தலகத்துக்கும் உண்டு. அப்படின்னா இல்லைன்னா நடிகனா நான் இல்லை,
அண்ட் இவங்க 2 பேரும் ஒருத்தர் என்ன அறிமுகப்படுத்தினாரு, ஒருத்தர் நான் ஏன் நடிக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஸோ இவங்க 2 பேரோட ஸ்டேஜ் ஷேர் பண்றது மட்டும் இல்லை, இவரோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது, அவர் வாயால ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கேட்கறது, இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. Indian 2 is a legendary film and just to be part of this moment, Bhavna is still இது கனவா நினைவாங்கிற மாதிரி தான் இருக்கு நிஜமாவே. So thank you for having me here and thank you for being here. 2 வாய்ப்புன்னு சொன்னீங்க, எந்த வாய்ப்பு இன்னும் ஸ்பெஷல்? ரெண்டுமே சொல்லக்கூடாது, ரெண்டுமே வாய்ப்பு எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும். பிகாஸ் சங்கர் சார் வாய்ப்பு கொடுத்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அண்ட் எனக்கு கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் பாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பயணம் இந்தியன் 2ல இருந்து தொடங்கும். இட் வில் பிகம் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஒன்ஸ் அகேன் டீப்பஸ்ட் தேங்க்ஸ் டு சங்கர் சார். பிகாஸ் என் மேல அவர் முதல் முறை செலுத்தின நம்பிக்கை வந்து ஒரு புது பையன் மேல செலுத்தினாரு. இப்போ வந்து அவர் செலுத்தின நம்பிக்கை வந்து அந்த புது பையன் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, இந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கு காரணமா இருந்தவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தினமும் சினிமாவில் புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னு இவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் டெய்லி ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்கேன். அண்ட் போத் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெரி ஸ்பெஷல். அண்ட் தேங்க் காட் ஃபார் இந்தியன், பிகாஸ் இந்தியன் படம் இல்லைன்னா அந்த படத்தோட சீக்வல் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இந்தியன்ஸ் போத் ஆஃப் யூ. ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு கரண்ட் சினாரியோல சங்கர் சார் இந்த படத்தினுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தை பார்க்கறதுக்கு பல ஜெனரேஷன்ஸ் ஒன்னா கூடி இதை என்ஜாய் பண்ண போறாங்க. உங்களுடைய கதையில எல்லா ஜெனரேஷனுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? How does this span across generations? வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த சேனாபதி கதாபாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ, சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அவங்க பிரதர்ஸ் 2 பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தார்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு தர சொன்னேன். அந்த ஸ்கெட்சை பார்த்தவொன்னே ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு. அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது, ஒரு சிலிர்ப்பு. அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் சைதாப்பேட்டை ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்று போது ஒரு சிலிர்ப்பு வந்துச்சு உண்மையாகவே. அதெல்லாம் வந்து அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அதே கேரக்டர் ஒரு 28 வருஷம் கழிச்சு ஒரு மேக்கப் டெஸ்ட் போட்டு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து நின்று அந்த சிலிர்ப்பு பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. நான் பல மேடைக்கு சொல்லியிருக்கேன். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ள கமல் சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்பில் வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார், நம்ம பக்கத்தில் இருக்கிறாருன்ற ஒரு பயம், ஒரு மரியாதை, என்ன வந்து ஒரு ஆக்டர் கமல் சார் தான் யோசித்தாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்போ பார்த்தாலும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் 28 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அவரோட ஒவ்வொரு சீனையும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது. அதே சிலிர்ப்பு ஆடியன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதை, அந்த கதைக்கு என்ன மாதிரியான திரைக்கதை, என்ன மாதிரியான காட்சிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருக்கும் பிடிக்கிறமான விஷயங்கள் வந்து உள்ள வந்துடுதுங்கிறது தான் ஒண்ணு. சூப்பர். கமல் சார், இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸ்ல. எதனால? டிராவல்னாலயா, ப்ராஸ்தெட்டிக்ஸ்னாலயா, பல ரோல்ஸ்னாலயா? எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும். ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிருந்தது தான் என்னுடைய பழக்கம். அதனால நேரம் கட்டுதச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தனும் சக்சஸ் போகணும். எது சக்சஸ் தெரியாது நமக்கு. அந்த இருட்டுல ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேல போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா எந்த திசையை நோக்கி போறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்.
ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்துல இருக்கிற பொண்ணுகை, அவரு எந்திரிச்சு ஓடி வந்து கை கொடுக்கிற ஒரு சந்தோஷம், அல்லது இப்படி இருக்கு சார், இன்னும் வந்து அப்படியே பண்ணிடலாம் சார், அவன் பக்கத்துல கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், டப்பிங் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல, அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் ஏதாவது புறப்படும் போது தடுக்கல்பாங்க, அந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு இந்த படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் போய் சேருவாங்கிற சந்தேகங்கள் வரணும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க பார்க்க முடியாம போறது, இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னா அது மிகையாக. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல, இத்தனையும் தாண்டி நாங்க இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா மூக்கி தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னா, இதுல நாம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாம உறுதிப்படுத்தி, நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, சென்டர்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார். அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு வாங்க இது சொன்னாங்க, விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருடையாக அதிகமா காட்டிட்டாங்க, சக்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமா சென்சார்ல இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கா சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க வந்து முன் வந்து தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதைத்தான் நேற்று அனுப்பிச்சிருந்தாரு எனக்கு டெக்ஸ்டா நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். சங்கர் சார், அதை பத்தி சொல்லுங்களேன், அந்த சென்சர் போர்டோட உங்களுக்கு இருந்த அந்த கான்வர்சேஷன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் படம் முடிஞ்சோடனே கட்ஸ் பற்றி பேசிட்டு வந்துட்டேன். பட் ப்ரொடியூசர்ஸ் போய் பேசியிருக்காங்க. போய் பேசும்போது அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே, இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே, அந்த யூஏ இருக்கு, அதனால் நீங்கள் அலோவ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க, இதுக்கு எதுக்கு இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கொடுத்துட்டேன். இதுதான் நடந்த விஷயம். ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா எல்லா